திருக்குறள் சிந்தனை. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறிகளின் வழியாகச் சென்று ஐம்புலன்களாகிய இச்சைகளை, ஆசைகளை நாடி அலையும் புன்மை இறைவனுக்கு இல்லை. அதனால் இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் என்றார் தெய்வப் புலவர். அவித்த விதை உருவுடன் காணப்படும், ஆனால் அது முளைக்காது. அதுபோல இறைவனுக்கு பொறிகள் இருப்பினும் அவை வெளியே விரிந்து திரிந்து புலன்களை பற்றா. காற்றைப் போல் உருவில்லாமல் எங்கும் பறந்து நிறைந்துள்ள பரம்பொருளை புனிதனாய் எண்ணி போற்றுக என்றும், ஐம்பொறிகளின் வழியாக வரும் ஆசைகள் ஐந்தையும் ஒழித்தவனுடைய மெய்ஞான ஒழுக்க நெறியிலே தவறாமல் வழுவாமல் வாழ்பவர் என்றுமே விழுமிய நிலையில் நீடு வாழ்வார்கள் என்றும் உணர்த்தி அருளினார். ஆகவே பொறிகளின் வழியாக வருகின்ற வெறிகளில் ஈடுபட்டு புலன்களில் திரிந்து இழிந்து திரியாதீர். பொல்லாத ஆசைகளை அடக்கி நல்ல நெறியிலே நடப்பீர். அப்போது எல்லா வளங்களும் நலன்களும் உங்களை வந்து அடையும். அப்போது நீங்கள் என்றும் சிறந்து நின்று நீடு வாழலாம் என்று தெய்வப் புலவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்றார். நாளையும் சிந்தி.